ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப் வீடியோ பார்ட் 2 தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ பார்ட் 2 மாதிரி வந்து எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் சாப்பாட்டுக்கு வந்து அளவாக தண்ணியெல்லாம் வச்சாலுமே விசில் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சியெல்லாம் வெளியே வந்து நம்ம அடுப்பெல்லாம் வந்து மிஸ்ஸி ஆகிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வெயிட் சுற்றி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விசில் வரப்போ வெளியே அந்த தண்ணியெல்லாம் வந்தாலுமே இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை வந்து மீதியாகும். கிளாத் வந்து ரோல் பண்ணி வைக்கிறப்போ வெயிட் அண்ட் கிளாத் ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப பக்கமாக வந்து வச்சிடாதீங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்டி ட்ரம்மாக தான் வந்துட்டு இருக்கும். அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சில டைம் வந்து மறந்துடுவோம். அந்த மாதிரி மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நியூ சிலிண்டர் வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு சாக் பீஸ் வச்சு அந்த ட்ரம்லேயே வந்துட்டு அந்த மந்த் நம்ம என்ன டேட்டில் வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதையுமே பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் வந்து காலி ஆகிறப்போ எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த கேஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படிங்கிறப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் வந்து கேஸ் ரெகுலேட்டரில் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது தான். அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லி நினச்சாலுமே நம்ம கிளம்புற ஹரிபரியில் வந்து கண்டிப்பாக மறந்துடுவோம். நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் தயிர்லாம் வந்து கடையில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை வந்துட்டு டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து அப்படியே டஸ்ட்டாக வந்து இருக்கும். இதை டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக வந்து இதாயிரும். ஸோ அதையுமே நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணியெல்லாம் இதானதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பால் தயிரில் வந்து பாதி வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி வந்து அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா கீழே வந்து கொட்டிடும். அது மட்டும் இல்லாமல் டோர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வைக்க முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி கப்புக்குள்ளே வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கீழே விழாமல் இருக்கும். ஒரு வேளை கீழே விழுந்தால் கூட அந்த கப்புக்குள்ளே தான் வந்து கொட்டும். நம்ம ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா தாங்க. மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு காஞ்ச மிளகா பல்காக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இதை வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த கட் பண்ணுறது தான் வந்துட்டு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்கும். அதுவுமே வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்படியே குக்கிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லென்த்தியான மிளகாலாம் இருந்ததுன்னா அப்பப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தால் இதுவே வந்துட்டு நமக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மதிய டைமில் ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு சிஸ்ஸர் வச்சு நல்லா கட் பண்ணி வந்து வச்சுருவேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னாவா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிரும். அதை இந்த மாதிரி பிளேட்டில் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டப்பா, அதுக்குள்ளேயே வந்து வச்சுருவேன். ஸோ தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா கட் பண்ண மிளகாய் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா மிளகாயுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலதுக்குலாம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக மட்டும் எடுத்து கட் பண்ணி வந்து வச்சுக்குவேன். பொரியலுக்கு, ரசம் இது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி கவர்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜன்னலில் தான் வந்து நான் அதிகமாக வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கவரில் வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கவர்லாம் வந்து எடுத்து போட்டு நல்லா ரேப் பண்ணி வந்து எடுத்து ஒரு பிளேஸில் வந்து வச்சுருவாங்க கிச்சன்லேயே. ஏன்னா கிச்சன்லேயே வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது தேவைப்படுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து பறந்து காணாமல் போயிடும். நான் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இனி அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி கிராசரிஸ்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸில் தாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதுலேயுமே வந்துட்டு எல்லா திங்ஸெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு சிலது மட்டும் தான் வந்து வச்சுருப்பேன். இதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சாக் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு 4 சைட்ஸுமே வந்துட்டு நல்லா லைன் வந்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா லைன் போட்டு வச்சா மட்டும்தான் அந்த எறும்பெல்லாம் வந்து உள்ளே வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராசரிஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஆல்ரெடி நம்ம பழசெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மேலே வச்சுட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வர கிராசரிஸ்லாம் வந்து கீழே வந்து வச்சுருவேன். இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த பழசெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதை சுற்றியுமே வந்து லைன் போட்டு வந்து வச்சுருவேன். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டிலாம் வந்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அங்கேயுமே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு நியூஸ் பேப்பர் சுற்றி வந்து லைன் போட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கிராசரிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சது போக ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புளி தாங்க. நான் புளி வந்து கொஞ்சம் பல்காக
தான் வந்து வாங்கிட்டு வருவேன். பல்காக வாங்கிட்டு வர புளி எல்லாமே வந்து வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் கருத்துமே போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தேவையான புளியை மட்டும் எடுத்து வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டு, ஸோ புதுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா பூச்சியுமே வந்து பிடிக்காமல் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, மைதா இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ட்ரேல தாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதுவுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி பழைய கிளாத்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஆயில் வந்து கொட்டிருச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய கிளாத் மாதிரி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அது வாஷ் பண்ண முடியலைன்னா கூட தூக்கி வந்து போட்டுடலாம். அதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பருமே வந்துட்டு கிச்சனில் முக்கியமான ஒன்று தாங்க. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது க்ளீனிங் பர்பஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸுங்க. அடுத்தது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த மாதிரி கிச்சனில் வந்துட்டு ஒயிட் கலர் கிளாத் வந்து எக்ஸஸாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் டவல் வந்து வச்சுருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருப்போம். அது இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் பாட்டில்லாம் வந்து கார்னராக தான் வந்து வச்சுருப்போம். அதையுமே வந்து டேரெக்டாக அப்படியே வந்து வைக்காமல் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து ஏதாவது எக்ஸஸ் ஆயில் வந்து கீழே வந்தால் கூட அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த ட்ரே வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருப்போங்க. வாங்கிட்டு வரதை விட அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேஸ்கெட்டில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வந்து வச்சுருங்க. அப்படி உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தால் டைனிங் டேபிள் மேலே வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி காமனான பிளேஸில் வந்து வைக்கிறப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்துட்டு முக்கியமாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய வந்து வச்சுருப்போம். இதுவுமே வந்துட்டு அங்கங்கே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி ஒரு கப் எடுத்து அதில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2-in-1 ரேக் வந்து கிச்சனில் வந்து வச்சுருப்பேன். அதில் மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு, டபுள் சைட் செலோ டேப், நூல் இதெல்லாமே வந்து வச்சுருப்பேன். பாட்டமில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்ட், பென் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2-in-1 ரேக் இருந்தால் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அதில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நான் நைஃப் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி இடிக்கல் வந்து வச்சுருப்போம். இதையுமே வந்துட்டு டேரெக்டாக அந்த கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சு இடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அடி இந்த மாதிரி டவல் வந்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட டவல் வந்து இல்லை அப்படின்னா பழைய கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா அது 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடியில் வச்சு இந்த மாதிரி இடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைல்ஸ்மே வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ அடுத்தது முக்கியமான ஒரு டிப் பார்த்திங்கன்னா, காஃபி பவுடரை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அதை இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்துட்டு காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த காஃபி பவுடர் தான். இது வந்துட்டு டேரெக்டாக அந்த சில்வர் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஸ்மெல்லும் வந்து போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கெட்டியாகவே வந்து இருக்கும். அடுத்தது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாங்க. இதை வந்துட்டு நம்ம டேரெக்டாக கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கட்டியாகிரும். நான் வந்துட்டு பாதி வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி வந்து வைக்கிறேன் அப்படின்னா அது நல்லா ஏர் டைட்டாக வந்து லாக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறப்ப தான் வந்துட்டு உள்ளே அந்த ஏர்லாம் வந்து போகாமல் இருக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஏர் வந்து லாக் ஆகிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த தூள் வந்து கட்டியாகிரும். சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து எடுத்து வச்சுருவேன்.
இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ்லாம் பல்காக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதெல்லாம் ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே இந்த மாதிரி பரவலாக வந்து கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கொட்டி வைக்கிறப்பவுமே வந்துட்டு ஆல்ரெடி பழசு இருந்ததுன்னா அது ஒரு சைடு வந்து வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தது எல்லாமே தனித்தனியாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த கிச்சன் டிப் வீடியோ வந்து முடியுது. எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்பெல்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததை இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.